ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதன் பாபு அவர்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ அவருடைய இந்த ஒரு டெத் ஃபனரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிரபலங்கள் வரல. அதுக்கான காரணங்கள் என்னன்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இவர் கடைசி நிமிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்னன்றதுக்கான பின்னணி என்ன இருக்குன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நிஜமாகவே மதன் பாபு அவர்கள் இறந்து போனது கொஞ்சம் இரங்கலான செய்திகள் நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு கிட்டத்தட்ட இப்போ வயசு வந்து பார்த்தீங்கன்னா 71 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் 35+ இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சுக்கிட்டும் நிறைய மக்களையும் சிரிப்பாத்திட்டும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் இருக்கக்கூடிய, அதாவது சிரிக்க போகுது யாரு இந்த மாதிரி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமானாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஷோ அவருக்கு ரொம்ப பீக்காகவும் இருந்ததால் இவரும் சிட்டி பாபும் கலந்து பண்ண ஷோ, அந்த ஷோ ரொம்பவே வேற அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்துச்சு. இவருக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய லைஃப்ல ஜேர்னி பண்ணி நிறைய சிரிக்க வச்சுட்டு எப்பயுமே இவர்களுடைய சிரிப்புக்குன்னு ஒரு தனி ஒரு அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு ரீசெண்டாக வந்து கேன்சர் இருந்ததாகவும், ஸோ கேன்சருடைய லெவல் அவருக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ப்ராப்ளத்தால் தான் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்லாம் தாண்டி ஸோ அவருடைய ஏஜ்னு ஒன்று இருக்குது. அவர் கிட்டத்தட்ட 71 வயசு ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக முடியாமல் தான் இறந்துருக்காருன்ற விஷயம் வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. நிறைய பிரபலங்கள் இவருடைய ஃபனரலுக்கு வரல, அதாவது இரங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இரங்கல் தெரிவிக்கல, இவ்வளோ நேரில் வந்து பார்க்கல மாதிரி சொல்கிறாங்க. இது எங்கே இவர் இறந்துருக்காருன்னா அவரோட சொந்த வீடு சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னைக்குள்ளே இருக்கிற நிறைய பிரபலங்கள் வந்திருக்கலாம், பட் வராத காரணம் வந்து கிளியராக என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் இப்போ ரீசனாக இந்த ஒரு விஷயம் வைரல் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஆர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டனுடைய பையன் சண்முக பாண்டியன் அவரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கார் அப்படின்ற விஷயம் அப்டேட்டாக நீங்கள் எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய பிரபலங்கள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இறந்து போன விஷயத்துக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இவருடைய மறைவு கொஞ்சம் அதிர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அது நம்ம சேனல் சார்பாகவும் நானும் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.